இட்லி, தோசைக்கு ஒரு அட்டகாசமான சட்னி ரெடி பண்ணிடலாங்க. 10 நிமிஷம் போதுங்க. 10 இட்லி குடுத்தாலும் பத்தாது. அந்த அளவுக்கு வந்து இந்த சட்னி வந்து அட்டகாசமா இருக்குங்க. வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். இது கூட வந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து சேர்க்கிறேன். உளுந்து வந்து கருக விடாம பார்த்துக்குங்க. லைட்டா வந்து கோல்டன் கலர் வரட்டுங்க. தாராளமா வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். எந்த சட்னி செஞ்சாலும் கறிவேப்பிலை கொஞ்சம் அதிகமா சேர்த்து செஞ்சு பாருங்க. நல்ல வாசமா இருக்கும், டேஸ்ட்டாவும் இருக்கும். இப்போ கறிவேப்பிலைலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்க்கிறேன். வெங்காயத்து கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டயத்துல ஒரே ஒரு தக்காளி சேர்க்கிறேன். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7 வரமிளகாய் சேர்க்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு வந்து மல்லித்தழை சேர்க்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. புதினா, மல்லி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட வந்து ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி சேர்க்கிறேன். காரத்துக்கு வந்து ஈக்குவலா வந்து புளி சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆற விட்டுடலாம். ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த பதம் போதுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பெருங்காயத்தூள்லாம் போட்டு நல்லா வாசமா வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிட்டேங்க. இதை எடுத்து அப்படியே நம்ம சட்னி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான இட்லி தோசைக்கு சட்னி ரெடி பண்ணிட்டோம். சுட சுட இட்லிக்கு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.